நான் அப்படியாடா? டேய் நாஞ்சில் சம்பத், ஹலோ வாடா. நீ வாடா. நீ முதல்ல நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா 1 to 1 வாடா. நீ 1 to 1 என்ன கூட உட்கார. தலைவா சாட்டை ரொம்ப அழுகுறான் தலைவா. நீ தான் அவனுக்கு கரெக்ட் தலைவா. நீ பேசு தலைவா. இப்ப நம்பலாமா நாஞ்சில் சம்பத்துன்னு என் மனைவி தான் கவலைப்படணும். இவன் ஏன் கவலைப்படுறான்? அயோக்கிய ராஸ்கல். ஏன் இந்த ட்விட்டர் ஒன்ன வச்சிருப்பாரான்னு பாத்துக்கோ. உன் வீட்டுக்குள்ளேயும் அவனை வராம பாத்துக்கோ. நிறைவா ஒரு கேள்வி இப்ப சீமான் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவரும் வந்துட்டு ஒரு இடத்துல என்ன பதிவு பண்றாருன்னா, நான் ₹1 ஓட்டுக்கு தரமாட்டேன், டிஎம்கே தருது ஏடிஎம்கே தருது. அவன் தரமாட்டான். அவன் தேர்தல் நிக்கிறத வாங்குறதுக்கு தானே. தேர்தல் அவருக்கு எதுக்குன்னா வாங்குறதுக்காக தான் தேர்தல். யாரும் கூட்டணி வைக்க மாட்டாங்க. விஜயலட்சுமியே வைக்கல. வேற யாரும் வைப்பா? விஜய் வந்து ஒரு கூட்டணிக்கான ஒரு கூட்டணி யார் வந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தானே சொல்றாரு. சோ அவருக்கும் அவரு கூட்டணி வைக்கல. இல்ல சீமான் வைக்கல. ஏன் வைக்கல? ஒரு சீமான் தான் தமிழ் தேசியத்துக்கு அத்தாரிட்டியா? அவன் ஆண் மகனாக இருந்தா ஒரு அப்பனா பிறந்திருந்தா நாளைக்கு தனித்தமிழ்நாடு வேணும்னு கேட்க சொல்லுங்க. அதுக்கு பிறகுதான் தமிழ் தேசியம் கேட்பானா? அவன் ஏன் தனியா நிக்கிறான்னு தெரியுமா? இன்னும் 400 தொகுதி இருந்தாலும் தனியா தான் நிற்பான். அவனுக்கு தேர்தல் என்பது அறுவடை காலம், எனக்கெல்லாம் விதைக்கிற காலம். நாம் தமிழர் கட்சி தலைவனே தற்குறிங்க. அவன் எப்படி தந்த தம்பிகளை தற்குறிங்கிறது? சாட்டை முருகன் அவர்களே, 1000 தான் இருந்தாலும் வயதுக்கு பெரியவர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவரை போய் இப்படி மரியாதை இல்லாம வாடா போடான்னு நீ பேசக்கூடாது. உன்னை அப்படி பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? எங்களுக்கு மரியாதை ரொம்ப முக்கியம் தம்பி. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் நீங்களே கெடுத்துக்கிறாதீங்க சாட்டை முருகன் அவர்களே.